வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். பெண்களுக்கும் ஆம் ஆத்மி காங்கிரஸ் மீது நம்பிக்கை இல்லை, பிரதமர் மோடி சாடல். நாளை முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிடப்படும், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. ஜல்கான் மாவட்டத்தில் ரயிலிலிருந்து இறங்கிய பயணிகள் மீது மற்றொரு ரயில் மோதியதில் 10 பேர் உயிரிழப்பு. சனாதன விவகாரம் தொடர்பாக சீக்கிரமாகவே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஜெயிலுக்கு போவார், பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா பேட்டி. உண்மையான கம்யூனிசம் என்னிடம்தான் உள்ளது, நாம் தமிழர் சீமான் பேட்டி. இனி விரிவான செய்திகளை காணலாம். பெண்களுக்கும் ஆம் ஆத்மி காங்கிரஸ் மீது நம்பிக்கை இல்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ஆடியோவில் தெரிவித்துள்ளார். டெல்லியில் 70 சட்டசபை தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக பிப்ரவரி 5ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. ஓட்டு எண்ணிக்கை பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் டெல்லியில் ஆளும் ஆம் ஆத்மி அரசு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் டெல்லியில் இலவச சுகாதார சேவைக்கான ஆயுஷ்மான் பாரத திட்டத்தை செயல்படுத்த நாங்கள் கோரிக்கை விடுத்தோம். ஆனால் அவர்கள் அதை செயல்படுத்த விரும்பவில்லை. இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் பல நன்மைகள் உள்ளன என்று டெல்லி மக்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் ஆம் ஆத்மி அரசு தடைகளை உருவாக்கினர் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். மேலும் டெல்லியில் குடிநீர் இல்லை, ஆனால் டாஸ்மாக் கிடைக்கிறது. ஆம் ஆத்மி அரசு மீது மக்கள் வெளிப்படையாக கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்றும், டெல்லி சட்டசபை தேர்தலில் பாஜகவிற்கு மகத்தான வெற்றியை தொண்டர்கள் உறுதி செய்வார்கள் என்றும், பெண்களுக்கு ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ் மீது நம்பிக்கை இல்லை எனவும், பஞ்சாபில் பெண்களுக்கு மாதந்தோறும் பணம் தருவோம் என ஆம் ஆத்மி அரசு வாக்குறுதி அளித்தது. ஆனால் எதுவும் நடக்கவில்லை என்றும், ஆனால் பாஜக அரசு மத்திய பிரதேசம், மராட்டியம், ஒடிசா ஆகிய மாநிலங்களில் பெண்களுக்கு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி உள்ளோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாளை முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிடப்படும் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் நாளை முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகும் என்றும், வாய்ப்புள்ளோர் நேரில் வருகை தாருங்கள் என்றும், மற்றவர்கள் நேரில் காண வேண்டும் என்று பகிர்ந்துள்ளார். இதனால் தமிழக மக்களிடையே ஆச்சரியமும் எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் ஜல்கான் மாவட்டத்தில் ரயிலில் தீப்பற்றி புகை பரவியதால் அச்சத்தில் ரயிலிலிருந்து இறங்கிய பயணிகள் மீது மற்றொரு ரயில் மோதியதில் 10 பேர் உயிரிழந்தனர். ஜல்கான் மாவட்டத்தில் தண்டவாளத்தில் சென்று கொண்டிருந்த புஷ்பகர் ரயிலில் திடீரென புகை வந்ததால் ரயிலில் தீப்பற்றியதாக அஞ்சி ரயில் பயணிகள் சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்தி தண்டவாளத்தில் குதித்தனர். சிலர் அருகிலிருந்த தண்டவாளம் வழியாக ஓடினர். அப்போது எதிர்பாராத விதமாக பயணிகள் இருந்த தண்டவாளத்தில் வேகமாக வந்து கொண்டிருந்த மற்றொரு ரயில் மோதிய விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தோர் எண்ணிக்கை இறுதியாக உறுதி செய்யப்பட்ட நிலையில் மேலும் பலர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. சனாதன விவகாரம் தொடர்பாக சீக்கிரமாகவே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஜெயிலுக்கு போவார் என்று பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் சார்பில் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி சென்னை காமராஜர் அரங்கத்தில் சனாதன ஒழிப்பு மாநாடு என்ற மாநாடு நடத்தப்பட்டது. இம்மாநாட்டில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது இந்த மாநாட்டின் தலைப்பே மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கிறது என்றும், சனாதன எதிர்ப்பு மாநாடு என்று போடாமல் சனாதன ஒழிப்பு மாநாடு என்று நீங்கள் போட்டிருக்கிறீர்கள், அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்றும், சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று உதயநிதி தெரிவித்தார். இதற்கு நாடு முழுவதும் உள்ளிட்ட பாஜக, இந்துத்துவ தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு மாநிலங்களில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு பதியப்பட்டது. இந்நிலையில் சனாதன விவகாரத்தில் விரைவிலேயே உதயநிதி கைது செய்யப்படுவார் என்று பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா தெரிவித்துள்ளார். உண்மையான கம்யூனிசம், உண்மையான முற்போக்கு, சீர்திருத்தம், சமூக நீதி, பெண் உரிமை எல்லாம் பிரபாகரன் பிள்ளைகளிடம் உள்ளது என்றும், உண்மையான கம்யூனிசம் என்னிடம்தான் இருக்கிறது என்றும் நாம் தமிழர் சீமான் தெரிவித்துள்ளார். பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பெரியாரிஸ்டுகள் என்ற சீமான் இல்லத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தினர்.
அப்போது சீமான் உருவ பொம்மையை எரித்து கண்டனத்தை வெளிப்படுத்தினர். போராட்டம் குறித்தும் நாம் தமிழர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அரசியல் அனாதை ஆகிவிடுவேன் என பல அனாதைகள் சொல்கிறது என்றும் 32 இயக்கங்கள் சேர்ந்து 300 பேரை திரட்ட முடியவில்லை. ஒரு ஆள் 10 பேரை கூட்டிக் கொண்டு வந்தாலே பெரிய எண்ணிக்கையாக இருந்திருக்கும் என்றும் பாதுகாப்பிற்காக நின்றிருந்த பாதுகாவலர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் நிலையில் என்னை எங்கே அப்புறப்படுத்த போகிறீர்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் உண்மையான கம்யூனிசம் என்னிடம்தான் இருக்கிறது எனவும் உண்மையான கம்யூனிசம், உண்மையான முற்போக்கு, சீர்திருத்தம், சமூக நீதி, பெண் உரிமை எல்லாம் பிரபாகரன் பிள்ளைகளிடம் உள்ளது எனவும் என்னுடைய உருவ பொம்மையை மட்டும்தான் எரிக்க முடியும், வேறென்றும் செய்ய முடியாது என்றும் நாம் தமிழர் சீமான் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மன்னர் துரைசிங்கம் அரசு கலை கல்லூரி மைதானத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினர். தமிழக முதலமைச்சர் 2 நாள் பயணமாக சிவகங்கை மாவட்டத்திற்கு வருகை புரிந்தார். இன்று சிவகங்கை மன்னர் துரைசிங்கம் அரசு கலை கல்லூரி மைதானத்தில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு பல கோடி மதிப்பீட்டில் முடிவற்ற பணிகள் தொடங்கி வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகைக்காக மன்னர் துரைசிங்கம் அரசு கலை கல்லூரி வாயில் காய்கறிகள், பழங்கள், மலர்கள் மூலம் அலங்காரம் செய்யப்பட்டு வரவேற்பு வளையம் வைத்திருந்தனர். நிகழ்ச்சி முடிந்த மறுநிமிடமே நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அலங்கார வளைவில் உள்ள காய்கறிகள், பழங்களை வெட்டி மூட்டை கட்டி எடுத்துச் சென்றனர். பெரியார் இல்லாமல் தமிழகத்தில் அரசியல் செய்வது கடினம் என்றும் பெரியார் குறித்து அவதூறாக பேசுவதை நாம் தமிழர் சீமான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் KVP குப்பம் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஒன்றியத்திற்குட்பட்ட கொண்டசமுத்திரம் பகுதியில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையம் அமைப்பதற்கான இடத்தினை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி மற்றும் KV குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி, குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமலு உள்ளிட்டோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். அதன் பின்னர் இலங்கை தமிழர்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் ஒட்டுமொத்த அமைப்புகளும் பெரியாரை முன்னிறுத்திதான் அரசியல் செய்வார்கள் என்றும் தெரிவித்த அவர், பெரியார் இல்லாமல் தமிழகத்தில் அரசியல் செய்வது கடினம் என்றும் பெரியார் குறித்து அவதூறு பேசுவதை நாம் தமிழர் சீமான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார். 10 தேர்தல் தலைவர்களாலும் பெரியாரை புறம் தள்ள முடியாது. ஒட்டுமொத்த அமைப்புகளாக இருந்தாலும், சங்கங்களாக இருந்தாலும், அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் பெரியாரை முன்னிறுத்தி தான் அரசியல் செய்வார்கள். பெரியாரை பற்றி தரைக்குறைவாக பேசுகிறார் என்று சொன்னால், சீமானுடைய பெற்றோர்களும் அல்லது அவருடைய அந்த பகுதியை சேர்ந்தவர்களும் அவருடைய மூத்தவர்களும் இந்த பெரியாருடைய கருத்துக்கள், கொள்கைகள் இல்லாமல் கண்டிப்பாக அவர்கள் வளர்ந்திருக்க முடியாது. ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்த மட்டில் எப்படி இருந்தாலும் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறப்போகிறது. பெரியபாளையம் அருகே சிறுவனை ஆசை வார்த்தை கூறி வெளியூருக்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த 24 வயதுடைய பெண்ணை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே 16 வயது சிறுவன் அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவரது வீட்டின் அருகே வசித்து வரும் 24 வயதுடைய வினோதினி என்பவருக்கும் திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் வினோதினி 11ஆம் வகுப்பு மாணவனை ஆசை வார்த்தை கூறி காதலித்து கடந்த டிசம்பர் மாதம் வீட்டை விட்டு வெளியூருக்கு அழைத்துச் சென்றார். சிறுவனை காணாத பெற்றோர் இது தொடர்பாக பெரியபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். சிறுவன் காணாமல் போன புகார் குறித்து வழக்கு பதிவு செய்து பெரியபாளையம் காவல்துறையினர் சிறுவனை தேடி வந்த நிலையில் இருவரும் பதுங்கியிருந்த கிராமத்திற்கு சென்று சிறுவனை மீட்டதுடன் இளம்பெண்ணை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். சாலை பாதுகாப்பு மாத விழாவையொட்டி சங்கரகிரியில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைபயணத்தை சங்ககிரி கோட்டாட்சியர் லோகநாயகி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சங்ககிரி சாலையில் பாதுகாப்பு மாத விழாவையொட்டி வட்டார போக்குவரத்து துறை, நெடுஞ்சாலைத்துறை, போக்குவரத்து காவல்துறை மற்றும்
விவேகானந்தா கல்லூரி ஆகியவை இணைந்து சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைப்பயணத்தை நடத்தியது. பேரணிக்கு வட்டார போக்குவரத்து அலுவலர் சுப்பிரமணியன் தலைமை தாங்கினர். சங்ககிரி கோட்டாட்சியர் லோகநாயகி பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். எபினேசர் காலனியில் தொடங்கிய பேரணியில் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர்கள் புஷ்பா, செந்தில்குமார், நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் சுதா, உதவி பொறியாளர்கள் கீர்த்தி, சிவக்குமார், போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ஹேமலதா, துணை ஆய்வாளர் விஜயராகவன், ஓட்டுநர் பயிற்சி பள்ளி கல்லூரி மாணவர்கள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பழைய பேருந்து நிலையம், புதிய எடப்பாடி, புதிய சாலை வழியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பூந்தமல்லியில் சாலையோரத்தில் ஆக்கிரமித்து வைத்துள்ள கடைகளை போக்குவரத்து காவல்துறையினர் அகற்றினர். பூந்தமல்லி போக்குவரத்து நிலையத்திலிருந்து செல்லக்கூடிய சாங் சாலையில் தினந்தோறும் காலை மற்றும் மாலை நேரங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது. இதையடுத்து சாலையோரம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட கடைகள் அகற்றப்படும் என போக்குவரத்து காவல்துறையினர் ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தனர். இந்த நிலையில் பூந்தமல்லி போக்குவரத்து காவல்துறையினர் சாலையோரத்தில் ஆக்கிரமிப்பு செய்திருந்த சாலையோர கடைகளின் உரிமையாளர்கள் அகற்றினர். அப்போது கட்சியின் கொடி கம்பத்தை அகற்றிய காவல்துறையினர் மீண்டும் சாலையோரத்தில் சிறிது தூரம் தள்ளி அகற்றிய கட்சி கொடி கம்பத்தை நட்டுவிட்டு சென்றனர். தொடர்ந்து சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றப்படும் என காவல்துறையினர் தெரிவித்தனர். ராமநாதபுரத்தில் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கிராம, ஊராட்சி, வார்டு, பேரூர், நகர், வட்டார கமிட்டிகள் அமைப்பதற்கான ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் தனியார் ஹோட்டலில் ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் கொள்கை காக்க அணி திரள்வோம், அடித்தளம் அமைக்க களம் காண்போம் என்ற அடிப்படையில் கிராமம், ஊராட்சி, வார்டு, பேரூர், நகரம் மற்றும் வட்டார அளவிலான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ராமநாதபுரம் பொறுப்புக்குழு உறுப்பினரும் நகர்மன்ற உறுப்பினருமான ராஜாராமன், பாண்டியன் தலைமை தாங்கினர். நிகழ்ச்சியில் திருவாடனை சட்டமன்ற உறுப்பினர் கருமாணிக்கம், தேசிய மகளிர் அணி உறுப்பினர் ராமலட்சுமி, மாநில மீனவர் அணி தலைவர் ஆம்ஸ்டாங் பெர்னாண்டோ, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு, ராமநாதபுரம் நாடாளுமன்ற அமைப்பாளர் இதயத்துல்லா, நகர் தலைவர் கோபி உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவித்தொகை ஆந்திராவில் வழங்குவதை போன்று ரூபாய் 6000 உதவித்தொகை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி உளுந்தூர்பேட்டையில் மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் சார்பில் மாற்றுத்திறனாளிகள் சிறை நிரப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழகத்தில் உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் அரசின் சார்பில் வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர உதவித்தொகையை ஆந்திர மாநிலத்தில் வழங்குவதை போன்று ரூபாய் 6000 வழங்க வேண்டும், கடும் ஊனம் உள்ளவர்களுக்கு ரூபாய் 10,000 வழங்க வேண்டும், படுத்த படுக்கையாக உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர தொகை 15,000 வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். மருத்துவ காப்பீடு மற்றும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் சங்கத்தினர் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் 24 மையங்களில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் சிறை நிரப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து ஊழியர்கள் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஊதிய ஒப்பந்தம் முடிந்து ஓராண்டிற்கு மேலாகியும் ஒப்பந்தத்தை பேசி முடிக்க அரசு தயாராக இல்லை எனவும் 21 மாதங்களாக ஓய்வு பெற்றவர்களுக்கு பணபலன் வழங்கவில்லை எனவும் 8 ஆண்டுகளுக்கு மேலாக ஓய்வூதியதாரர்களுக்கு அகலவிலைப்படி உயர்வு மறுக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தனர். மேலும் மருத்துவ காப்பீடு மற்றும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். இதில் 100க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம் CITU சார்பாக இன்றைக்கு தமிழகம் முழுவதும்
24 பேருந்து நிலையங்களில் இந்த சிறை நிரப்பும் போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள் ஒரு மிகப்பெரிய சேவைத்துறை நிறுவனம். தினமும் 2 கோடி பேர் இந்த போக்குவரத்து கழகங்களிலே பணிபுரிகின்றனர். ஒரு 10,000க்கு மேற்பட்ட வழித்தடங்களில் இது நஷ்டம் வரும் என்று தெரிந்தே போக்குவரத்து கழகங்கள் பேருந்துகளை இயக்குகின்றன. முழுக்க முழுக்க சேவை நோக்கம்தான். இப்போ இந்த சேவை நோக்கத்தோடு போக்குவரத்து கழகங்கள் பேருந்துகளை இயக்குவதால் அதனால் ஏற்படக்கூடிய இழப்பை அரசாங்கம் போக்குவரத்து கழகங்களுக்கு வழங்குவதில்லை. கடந்த 10 ஆண்டுகளாக போக்குவரத்து கழகங்களுக்கு அரசு வழங்காத தொகை 45,000 கோடி. இந்த 45,000 கோடியில் ஒரு 30,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஒரு 15,000 கோடி தொழிலாளர்களுடைய பணத்தை எடுத்து செலவு செய்து விட்டார்கள். தொழிலாளர்களுடைய PF கிராஜுவிட்டி என்று 45,000 கோடி 100 ரூபாய் தினமும் வசூலானால் 13 ரூபாய் நாங்கள் வட்டிக்காகவே கட்டுகிறோம். உடல் உறுப்பு தானம் குறித்து கோவையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நடைப்பயணத்தை கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணன் சுந்தர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கோவையில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் தமிழ்நாடு உறுப்பு மாற்று உறுப்பு நியமன ஆணை மற்றும் தேசிய உறுப்பு திசு மாற்று அமைப்பு ஆகியவை இணைந்து 1,00,000 உறுப்பு தானதாரர்களுக்கு பதிவு செய்வதை இலக்காக கொண்டு ஆன்லைன் உறுப்பு தான இயக்கத்தை துவங்கினர். இந்நிலையில் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் நடைப்பயண பேரணி நடைபெற்றது. பேரணியை கோவை மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் மற்றும் SNR சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் சுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டு நடைப்பயணத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பேரணியில் கல்லூரி மாணவ மாணவிகள், தன்னார்வலர்கள், இருசக்கர வாகன ஓட்டுநர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் பாரம்பரிய கலாச்சார உடை அணிந்து ஊர்வலமாக சென்றனர். அப்போது பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு உயிருக்கும் போராடும் நிலையில் உள்ளவர்களை உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மூலம் மறுவாழ்வு அளிக்க முடியும் என்பதை வலியுறுத்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஆத்தூரில் கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை ஸ்கேன் மெஷின் மூலம் கண்டறியும் கும்பலைச் சேர்ந்த 2வரை காவல்துறையினர் கைது செய்து ஸ்கேன் கருவி மற்றும் மருந்து மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். சேலம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் வசிக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்பத்தில் உள்ள குழந்தை ஆனா பெண்ணா என்பதை ஸ்கேன் மூலம் கண்டறியப்படுவதாக தருமபுரி மாவட்ட இணை இயக்குனர் சாந்திக்கு புகார் செய்தியின் அடிப்படையில் தருமபுரி மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் சாந்தி தலைமையிலான மருத்துவ குழுவினர் கள்ளக்குறிச்சியில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது ரஞ்சித் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் ஆத்தூர் மாதா கோவில் அருகே உள்ள வீட்டில் ஒரு பெண்ணிற்கு கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை ஸ்கேன் மூலம் கண்டறியப்படுவதாக தெரிய வந்தது. இதையடுத்து அங்கு சென்ற இயக்குனர் சாந்தி ஆய்வு செய்த போது சத்யா என்ற பெண்ணிற்கு செட்டியம்பாளையத்தைச் சேர்ந்த சவுந்தரராஜன் என்பவர் கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை ஸ்கேன் மூலம் கண்டறிந்து ரூபாய் 12,000 பெற்றுக்கொண்டு கருக்கலைப்பு செய்தது தெரிய வந்தது. இதுகுறித்து ஆத்தூர் நகர் காவல் நிலையத்தில் இயக்குனர் சாந்தி அளித்த புகாரின் பேரில் ரஞ்சித், சவுந்தரராஜன் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்ததுடன் அவர்களிடம் இருந்து ஸ்கேன் எந்திரம் மற்றும் மருந்து மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். கேரள மாநிலம் மலப்புரம் திருரங்காடி அருகே கர்நாடகாவிலிருந்து லாரியில் கடத்தி வரப்பட்ட சாராயம் காய்ச்சுவதற்கான ஸ்பிட்டை காவல்துறையினர் பறிமுதல் செய்து லாரி ஓட்டுநர் உட்பட 2 பேரை கைது செய்தனர். கர்நாடக மாநிலத்திலிருந்து கேரளாவிற்கு சரக்கு லாரியில் அதிக அளவில் ஸ்பிரிட் கடத்தப்படுவதாக மலப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் சிறப்பு அதிரடி படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மலப்புரம் மாவட்டம் கொல்லபுரம் வழியாக தமிழக பதிவெண் கொண்ட லாரியில் 600க்கும் மேற்பட்ட கேன்களில் கேரள மாநிலம் எருணாகுளத்திற்கு கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கான ஸ்பிரிட்டை கடத்தி சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து தமிழகத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் வேல்முருகன், பாலக்காடு பகுதியைச் சேர்ந்த கண்ணன் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து ஸ்பிரிட்டை பறிமுதல் செய்தனர். திருப்பூரில் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி CITU சார்பில் போக்குவரத்து ஊழியர் சம்மேளனத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான ஊதிய ஒப்பந்தம் முடிந்து ஓராண்டிற்கு மேலாகியும் ஒப்பந்தத்தை புதுப்பிக்காமல் 21 மாதங்களாக ஓய்வு பெற்றவர்களுக்கு பணப்பலன் வழங்காததை கண்டித்தும் அகல விலைப்படி உயர்வு மறுக்கப்பட்டுள்ளதை மீண்டும் வழங்க கோரியும் திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் முன்பு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனத்தினர்
சிஐடியு சார்பில் திருப்பூர் மண்டல பொதுச் செயலாளர் செல்லதுரை தலைமையில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மருத்துவ காப்பீடு மற்றும் பழைய ஓய்வூதிய திட்டங்களை அமல்படுத்த வேண்டும், தேர்தல் வாக்குறுதிகளை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கு முழுமையாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஏரியூர் ஒன்றியத்தில் உள்ள மலை கிராமங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் கி. சாந்தி நேரில் சென்று ஆய்வு செய்து இருளரின மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். தருமபுரி மாவட்டம் ஏரியூர் ஒன்றியத்திற்குட்பட்ட காவிரி படுகை மற்றும் வனப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் இருளரின மக்கள் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் ஏரியூர் அண்ணாநகர் இருளர் குடியிருப்பு பகுதியில் அடிப்படை தேவைகளை மாவட்ட ஆட்சியர் கி. சாந்தி நேரில் ஆய்வு செய்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். அதன் பின்னர் பழங்குடியின நலத்துறை சார்பில் இருளரின மக்களுக்கு கட்டி கொடுக்கப்பட்டுள்ள 13 வீடுகளை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து இருளரின மக்களிடம் அடிப்படை தேவைகளை கேட்டறிந்தார். அப்போது அங்கன்வாடி மையங்களுக்கும் பள்ளிகளுக்கும் தங்கள் குழந்தைகளை தவறாமல் அனுப்ப வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் கட்டி கொடுக்கப்பட்டுள்ள வீடுகளை முறையாக பராமரித்து பயன்பெற வேண்டும் என்றும், ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது எனவும், இக்குடியிருப்பில் உள்ளவர்களுக்கு கழிவறை கட்டி கொடுக்கவும் பொது மயானம் அமைக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கி. சாந்தி தெரிவித்தார். ஆய்வின் போது வனத்துறையினர், வருவாய்த்துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர். போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு காப்பீடு மற்றும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி கும்பகோணத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் உள்ள போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் ரூபாய் 7,500 கோடி கடனை வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் புதிய பேருந்து நிலையம் முன்பு காரல் மார்க்ஸ் தலைமையில் போக்குவரத்து ஊழியர் சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சிஐடியு மாவட்ட துணை செயலாளர் செங்குட்டுவன், வெங்கடேசன், ராமசாமி உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் சரியாக வழங்கப்படவில்லை எனவும் தெரிவித்தனர். மேலும் மருத்துவ காப்பீடு, பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். டங்ஸ்டன் திட்டம் குறித்து டெல்லியில் மதுரை போராட்டக் குழுவினர் மத்திய அமைச்சரை சந்தித்து பேசியபோது டங்ஸ்டன் திட்டம் நிறைவேற்றப்பட மாட்டாது என மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி உறுதியளித்ததை அடுத்து மேலும் பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மதுரை மாவட்ட மேலூர் பகுதிகளான அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் டங்ஸ்டன் திட்டம் ஏலம் விடப்படுவதை தொடர்ந்து அப்பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சரை கிஷன் ரெட்டியை போராட்ட குழுவினர் டெல்லியில் இன்று சந்தித்து பேசினர். அப்போது டங்ஸ்டன் திட்டம் நிறைவேற்றப்பட மாட்டாது என மத்திய அமைச்சர் உறுதியளித்துள்ளதாகவும், இது குறித்து முறையான அறிவிப்புகள் நாளை வெளியிடப்படும் எனவும் போராட்ட குழுவினர் தெரிவித்தனர். இதனால் மேலூர் பகுதி மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலில் மண்டல மகரவிளக்கு பூஜைகளில் 53 லட்சம் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளதாகவும், ரூபாய் 440 கோடிக்கு வருவாய் கிடைத்துள்ளதாகவும் திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு அறிவித்துள்ளது. கேரள மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலில் கடந்த நவம்பர் மாதம் 15ஆம் தேதி மண்டல கால பூஜைக்காக திருநடை திறக்கப்பட்டு தொடர்ந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் மேற்கொண்டு வந்தனர். தொடர்ந்து டிசம்பர் 26ஆம் தேதி மண்டல பூஜையுடன் நடை சாத்தப்பட்டு மகரவிளக்கு பூஜைக்காக மீண்டும் டிசம்பர் 30ஆம் தேதி திருநடை திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடந்த 14ஆம் தேதி மகரவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதையடுத்து கடந்த 19ஆம் தேதி சபரிமலை நடை அடைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு காலகட்டத்தில் மொத்தம் 53,09,269 பக்தர்கள் சாமி தரிசனம் மேற்கொண்டதாகவும், இதுவரை காணிக்கையாகவும் அப்பம் மற்றும் அரவணை விற்பனை என மொத்தம் ரூபாய் 440 கோடிக்கு வருமானம் கிடைத்துள்ளதாகவும் திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு நிர்வாகம் அறிவித்துள்ளது. காரைக்காலில் சிறார்களை வாகன ஓட்ட அனுமதிக்க மாட்டோம் என காவல்துறையினர் பெற்றோர்களை உறுதிமொழி ஏற்க வைத்தனர்.
புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஹெல்மெட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஹெல்மெட் அணியாமல் செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது. அதேபோல் சிறார்கள் வாகனம் ஓட்டுவதை தடுக்கும் விதத்தில் சிறப்பு சோதனைகள் 2 நாட்களாக நடைபெற்றது. அந்த வகையில் காரைக்காலில் நடைபெற்ற சோதனையில் பள்ளி மாணவர்கள் 60க்கும் மேற்பட்டோர் அதிவிரைவு இருசக்கர வாகனத்தில் விரைந்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் பெற்றோரை காவல்துறையினர் அழைத்து ஓட்டுநர் உரிமம் பெறாத சிறார்கள் வாகனம் ஓட்டுவதற்கு அனுமதிக்க கூடாது என்றும், மீறி ஓட்டினால் வாகனம் பறிமுதல் செய்யப்படும் என்று பெற்றோர்களிடம் தெரிவித்ததுடன் அதற்கான அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் இனி சிறார்கள் வாகன ஓட்ட அனுமதிக்க மாட்டோம் என பெற்றோர்கள் உறுதிமொழி ஏற்க வைத்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்தனர். சென்னை பெனாங்கு இடையே நேரடி விமான சேவை வெற்றி பெற்றதை அடுத்து சென்னையில் விழா கொண்டாடப்பட்டதாக நடைபெற்றதாக பெனாங்கு மாநாட்டு அமைப்பின் நிர்வாக அதிகாரி அஸ்வின் குணசேகரன் தெரிவித்துள்ளார். பெனாங்கு மாநாடு மற்றும் கண்காட்சித்துறை அமைப்பு சென்னை பெனாங்கு இடையேயான இண்டிகோவின் நேரடி விமான சேவை கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி முதல் செயல்பட தொடங்கியது. இதன் வெற்றி விழாவை சென்னை பெனாங்கு மாநாடு கொண்டாடி மகிழ்ந்தது. இது தொடர்பாக பெனாங்கு மாநாடு மற்றும் கண்காட்சித்துறை அமைப்பின் தலைமை நிர்வாக அதிகாரி அஸ்வின் குணசேகரன் தெரிவிக்கையில், இது ஏன்னாக்க முதல் முறையாக 21 டிசம்பர் போன வருஷம் இண்டிகோ வந்து சென்னையிலேருந்து பினாங்கு டைரக்ட் ஃப்ளைட், டெய்லி டைரக்ட் ஃப்ளைட் இருக்காங்க. ஸோ அப்படி கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னாக்கா மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்து 20th டிசம்பரே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 20th டிசம்பர்லேயே மதுரை ஏர்போர்ட் வந்து வாஸ் அ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். எனக்கு மதுரை சென்னை பினாங் அந்த டைரக்ட் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ ஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒன் வே ஒரு 12,500 ஒன் வே வித் 30 கிலோஸ் லக்கேஜ் கொடுக்குறாங்க. ஸோ பினாங்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஹெரிட்டேஜ்லேருந்து நேச்சர், ஃபுட், ஃபெஸ்டிவல்ஸ்லேருந்து ரொம்ப வகை சாய்ஸ் இருக்குது. டெம்பிள்ஸ் கூட ரொம்ப இருக்குது பினாங்கில். ஸோ நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் அது முதல் முறையாக மதுரைக்கு வர்றதுக்கு. ஸோ மதுரையிலேருந்து தாராளமாக விசிட்டர்ஸ் பினாங்க்கு வர்றதுக்கு நம்ம இன்வைட் பண்ணுறோம். அதே மாதிரி பினாங்கிலேருந்து ரொம்ப விசிட்டர்ஸ் மதுரைக்கு வர்றதுக்கும் பேக்கேஜ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஜாயிண்ட் கொலாபரேஷன் ஆகும்னு நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம். சென்னை அண்ணா நகர் மகளிர் காவல் நிலையம் போக்சோ வழக்கில் 2 கைது செய்து பிணை வாங்கியது இந்தியாவிலேயே முதல் முறை என்றும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சுகுமார் குற்றம் சாட்டினார். சென்னை அண்ணா நகர் மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமியின் போக்சோ வழக்கில் அதிமுக வட்ட செயலாளர்கள் உட்பட 2 காவல்துறையினர் கைது செய்தனர். இவ்வழக்கு குறித்து கடந்த 7ஆம் தேதி ஏற்கனவே பதிவு செய்த வழக்கை மாற்றி புலனாய்வு குழுவினர் மறுசீரமைப்பு செய்தனர். இது தொடர்பாக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சென்னை அண்ணா நகர் மகளிர் காவல் நிலையம் போக்சோ வழக்கில் 2 கைது செய்து பிணைய வாங்கியது இந்தியாவிலேயே முதன்முறையானது என குற்றம் சாட்டினார். உயர்நீதிமன்றத்தை திருப்திப்படுத்தணுன்ற நோக்கத்தோட ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டின் பேரில் இவங்களை வந்து அந்த வழக்கில் சேர்த்துருக்காங்க. ஆனால் இவங்க மேலே பதிவு பண்ணப்பட்ட சட்டப்பிரிவுகள் எல்லாமே வந்து பிணை விடும் குற்றங்கள். அதாவது வந்து இதில் பெயிலபிள் அஃபென்ஸு, நான் காக்னிசபிள் அஃபென்ஸு. இவங்களை வந்து போலீஸ் வந்து ப்ரீவியஸ் பர்மிஷன் இல்லாமல், நீதிமன்ற அனுமதி இல்லாமல் இதில் வந்து இவங்களை வந்து கைது செய்யவும் முடியாது, விசாரிக்கவும் முடியாது. பிணையில் விடுற குற்றத்தை அக்யூஸ்டை கூட்டின்னு போயிட்டு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணும்போதே பிணையில் விடணும். இது எல்லாத்தையுமே மறைச்சி நீதிமன்றத்தில் வந்து தவறான தகவல்களுக்கு சொல்லி இவங்களை வந்து 15 நாள் வந்து நீதிமன்ற காவல் எடுத்து இன்றைக்கி வந்து மாண்புமை போக்சோ நீதிமன்றம் இன்றைக்கி பிணையில் வந்து விட்டுருக்காங்க. மீண்டும் தலைப்பு செய்திகள். பெண்களுக்கும் ஆம் ஆத்மி காங்கிரஸ் மீது நம்பிக்கை இல்லை, பிரதமர் மோடி சாடல். நாளை முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிடப்படும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. ஜல்கான் மாவட்டத்தில் ரயிலில் இருந்து இறங்கிய பயணிகள் மீது மற்றொரு ரயில் மோதியதில் 10 பேர் உயிரிழப்பு. சனாதன விவகாரம் தொடர்பாக சீக்கிரமாகவே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஜெயிலுக்கு போவார், பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா பேட்டி. உண்மையான கம்யூனிசம் என்னிடம்தான் உள்ளது,
நாம் தமிழர் சீமான் பேட்டி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.